இன்னைக்கு நம்ம யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 7 and 8 பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ஸை விட இந்த 2 எபிசோட்ஸும் சும்மா பங்க பண்ணி வச்சிருக்கானுங்க. அயன்மேன்ல இறக்கி வேற லெவலில் பண்ணியிருந்தானுங்க. கிரீன் காப்ளினே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா லைட்டா டீஸ் மட்டும் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. அது என்ன ஏதுன்றதை பத்தி மொத்தமா பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருவோமா? அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது நிக்கோக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் பீட்டர் மேல உள்ள கோவத்துல நிக்கோ பீட்டர் கிட்ட பேசுறதையே சுத்தமா நிறுத்திடுறா. அதுக்கப்புறம் பீட்டர் ஸ்கூல்ல நிக்கோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா நிக்கோ பீட்டரை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறா. லூனி ஸ்கூலுக்கு வர்றதில்ல அப்படின்னு பரையலுக்கு அவரோட தம்பி SMS அனுப்புறான். லூனியை பொறுத்த வரைக்கும் பிக் டானோட கேங்கோட கட்டுப்பாட்டுல இருந்துட்டு ஸ்கார்பியன்ஸ் கேங் எதிர்த்து கன் ஃபைட்டுக்கு தயாராகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் நார்மல் ஆஸ்மானை மீட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஓட்டோ ஆக்டேவியஸ் காமா ரேடியேஷனை பயன்படுத்துறதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கிடையில ஹாரி ஆஸ்மான் நிக்கோட வீட்டுக்கு போய் அவளை மீட் பண்ணி அவளை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு பீஸா வாங்கி கொடுத்து பீட்டர் பண்ண தப்புக்காக அவனை மன்னிச்சிட்டு அப்படின்னு ஹாரி நிக்கோ கிட்ட எடுத்து சொல்ல பதிலுக்கு அவன் என்னை விட்டு எப்பவோ அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நிக்கோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஹாரி அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு அவகிட்ட ப்ராமிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹாரி நிக்கோவை சமாதானப்படுத்துறதுக்காக நிக்கோக்கு எப்படி கார் டிரைவ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கவும் செய்யறாரு. அப்போ ஸ்ட்ரீட் ரேஸ்ல ரேஸ் ஓட்டக்கூட ஒருத்தி வந்து இவங்களை மம்பிழுத்து இவங்களை ரேஸுக்கு கூப்பிடுறா. நிக்கோவும் அந்த ரேஸ்ல நான் அவளை எதிர்த்து போட்டி போறேன்னு சொல்லிட்டு நிக்கோ அவளை எதிர்த்து போட்டி போட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேருக்குமான ரேஸ்ல 2 பேரும் போட்டி போட்டு ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நிக்கோ யதார்த்தமா அவங்க முன்னாடி ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு வண்டி மேல மோத போறா. அப்ப திடீர்னு நிக்கோ கழுத்துல போட்டிருந்த டாலர் ஒளிர ஆரம்பிக்குது. அப்ப எப்படியோ அங்க நடக்க போற விபத்துல இருந்து தப்பிச்சு அந்த ரேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சிடறாங்க. இன்னொரு பக்கம் லோனி பிக் டானோட கேங்கோட இடத்த கண்டுபிடிச்சு அங்க இருக்க லோனி கிட்ட போய் பரையல் பேச ட்ரை பண்றா. ஆனா லோனி பரையல அவாய்ட் பண்றாரு. அப்போ ஸ்கார்பியன் அங்க வந்து அங்க இருக்க எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறான். ஸ்பைடர்மேன் அங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு சில பேரை கொடூரமா கொலை பண்ணவும் செஞ்சிடறான். அங்க வந்து ஸ்பைடர்மேன் அவர்கிட்ட இருந்த மொத்த வெப்பை அவன் மேல பயன்படுத்தி அவனால அசைய முடியாத மாதிரி அவனை இறுக்கி பிடிச்சிடுறாரு. அப்போ அவன் அவனோட மொத்த பவரையும் அவனோட உடம்புல ஹீட்டா வெளிப்படுத்தி அவனை சுத்தி இருந்த ஸ்பைடர்மேனோட வெப் எல்லாத்தையும் பிச்சிட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறான். நார்மல் ஆஸ்மான் டாக்டர் ஆக்டேவியஸை தேடுற அவசரத்துல ஸ்பைடர்மேன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த இயர்போனை கலட்டி கீழே வச்சிடறாரு. ஸ்பைடர்மேனோட வெப் எல்லாத்தையும் பிச்சிட்டு ஸ்பைடர்மேனை தாக்க ஆரம்பிக்க அப்போ ஸ்பைடர்மேன் நார்மல் ஆஸ்மான் கிட்ட உதவி கேட்கிறாரு. ஆனா நார்மல் ஆஸ்மான் அவரோட இயர்போனை கலட்டிட்டதுனால இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் தடுமாறி அவன் கிட்ட அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவன் அவனோட ஸ்கார்பியன் மாதிரியான ஆயுதத்தை வச்சு ஸ்பைடர்மேன் அவரோட உடம்புல பலமா குத்திடுறான். இதனால ஸ்பைடர்மேன் உடம்புல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மயங்கிற நிலைமைக்கு போயிடுறாரு. அப்ப இந்த பக்கம் நார்மல் ஆஸ்மான் டாக்டர் ஆக்டேவியஸ் எங்க இருக்காரு அப்படின்னு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப அவருக்கு ஸ்பைடர்மேனோட சூட்டு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு அலர்ட் வந்ததும் அவரோட இயர்போன் எடுத்து ஸ்பைடர்மேன் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. கிரீன் காப்ளினோட ஸ்லைடரை ஸ்பைடர்மேன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி அங்க அடிபட்டு மயங்கிற நிலைமையில அந்த ஸ்பைடர்மேனை பாதுகாப்பா அந்த கிளைடர் அவர் தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுது. ஸ்பைடர்மேனும் அப்படியே கண்ணை மூடி மயங்கிடுவாரு. இதோட எபிசோட் 7 முடிச்சிருப்பாங்க. எபிசோட் 8 ஸ்டார்டிங்ல ஆஸ்கிராப்போட டாக்டர்ஸ் எல்லாம் இருந்துட்டு அடிபட்ட நிலைமையில இருந்த ஸ்பைடர்மேனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு டாக்டர் இன்ஜெக்ஷன்ல ஸ்பைடர்மேனோட பிளட் அவர் உடம்புல இருந்து எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுவாரு. அதுக்கப்புறம் பீட்டர் கண்ணை முடிச்சு பார்க்க அவர் முன்னாடி நார்மல் ஆஸ்மான் இருந்துட்டு அவர்கிட்ட ஆண்ட் மேக்கிட்ட அவர் பேசிட்டதாகவும் நீ இங்க சேஃபா ரெஸ்ட் எடுக்கலாம்னு அவர்கிட்ட சொல்றாரு. அதோட அடிபட்ட நிலைமையில இருந்த பீட்டர் பார்க்கருக்கு மோட்டிவேஷன் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளும் சொல்றாரு. ஆஸ்கிராப் லேப்ல பீட்டரும் டாக்டர் கார்லா கார்னஸும் 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன அயன்மேன் கிட்ட இருக்கிற மாதிரியான ஆர்க் ரியாக்டர் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யறது பீட்டர் லேப்ல போய் பாக்குறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் ஆஸ்கிராப்ல இருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போய் அங்க வீட்டுல இருந்த ஆண்ட் மே கிட்ட ஸ்கேட்டிங் பண்ணும்போது தடிக்கு கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதா ஆண்ட் மே கிட்ட பீட்டர் சொல்றாரு. அப்போ பீட்டர் நினைச்சு ஆண்ட் மே ஃபீல் பண்ண ஆண்ட் மே தன்னை நினைச்சு ஃபீல் பண்றதை பார்த்ததும் ஜாலியா அவங்க கிட்ட பேசி சிரிச்சு ஆண்ட் மேயை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் ஒரு மோசமான நிலைமையில நிக்கோ கிட்ட பேச போற மாதிரியும் ஸ்கார்பியன் கையால சாகுற மாதிரியும் ஒரு மோசமான கனவுல இருந்து பயத்தோட கனவுல இருந்து முடிச்சு பாக்குறாரு. அப்ப இன்னொரு பக்கம் ஆக்டேவியஸை பிடிக்கிறதுக்காக ஆக்டேவியஸ் இருக்கிற இடத்துக்கு ஏகப்பட்ட போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அங்க வந்து எல்லா போலீஸையும் அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டு ஆக்டேவியஸ் இந்த இடத்தை விட்டு வெளியே வர அப்போ அந்த இடத்துக்கு வெளியே ராஸ் ஏகப்பட்ட போலீஸோட அந்த இடத்துக்கு வந்து ஆக்டேவியஸை சுத்தி வளைச்சிடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அயன்மேன் வருவாரு. அங்க இருந்த ராஸும் அயன்மேனை பார்த்து ஸ்டார்க்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் அயன்மேன் எப்படி இங்க வந்தாருன்னு. இது டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட ஆரிஜின் ஸ்டோரியா இருக்கிறதுனால அயன்மேன் சாகிறதுக்கு முன்னாடி நடந்த கதையை இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாரி ஆஸ்கிராப்ல பீட்டரை மீட் பண்ணி நான் ஒன்னும் என்னோட அப்பா மாதிரி நார்மல் ஆஸ்மான் கிடையாது, நான் ஹாரி ஆஸ்மான் அப்படின்னு ஹாரி பீட்டர் கிட்ட சொல்லிட்டு நான் உன்னை சக்தி வாய்ந்த ஒருத்த நான் மாத்துவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு ஹாரி பீட்டருக்காக உருவாக்கின ஸ்பைடர்மேன் சூட் அவர்கிட்ட காட்டுறாரு. அந்த சூட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்பைடர்மேனுக்கான ரெட் அண்ட் ப்ளூ கிளாசிக்கல் சூட் தான்றத பீட்டர் போட்ட அந்த கண்ணாடி வழியாவே அந்த சூட் எப்படி என்ன கலர்ல இருக்க போகுதுன்றதை நம்மளால பார்க்க முடியும். இதோட எபிசோட் 8 முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.